திரு செந்தில்வேல் என்டிஏவில் நிலவக்கூடிய சமீபத்திய குழப்பங்கள் பாமகவில் தொடங்கி இன்னைக்கு தேமுதிக இருக்குமா இல்லையா, அதிமுக பாஜக அண்ணாமலைக்கு அழைப்பு இல்லை, எல்லா குழப்பங்களுக்கும் இந்த நாளைய ஆலோசனை கூட்டத்தில் தீர்வு கிடைக்கும் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் பேசலாம் கார்கே. அதுக்கு முன்பாக எனக்கு ஒரு கேள்வி. என்னுடைய இனிய இளவல் நாகராஜ் அமர்ந்திருக்கிறார். அவர் கடந்த முறை இதே தந்தி தொலைக்காட்சியில் ஒன்று பேசினார். மிக உறுதியிட்டு பாஜகவின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில் சொன்னார், கடந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு பாஜக அஇஅதிமுகவின் உள் விவகாரங்களில் தலையிடுவதில்லை அப்படின்னு ஆணித்தரமா சொன்னார். இப்ப என்ன சொல்றாரு, அஇஅதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையின்மையால அவங்க தலையிடுறாங்கிறாரு. நான் தலையிடுறாங்கன்னு சொல்ல, போறாங்க. சரி, ஓகே, இவங்க போறாங்க. ஓகே ஓகே, அதான் இவங்க போறாங்க. போத்திக்கிட்டு படுத்தானா படுத்துக்கிட்டு போத்துனா ரெண்டு ஒண்ணு தானே. இவங்க போறாங்க, அதனால அவங்க தலையிடுறாங்க. சரி, ஓகே. இப்ப இவங்க போறாரு. இப்ப ஐயா செங்கோட்டையன் எதுக்கு போனாருன்னா ரயில்வே அமைச்சரை பார்க்க போனதாக நம்முடைய நாகராஜுக்கு ஒரு தகவல் கிடைச்சுதான். ரயில்வே அமைச்சரை பார்க்க போறவர் ரயில்வே அமைச்சரை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போலாமே, எதுக்கு ஹரித்துவார்ல ராமரை கும்பிட போறேன்னு சொல்லிட்டு போனாரு? யாருக்கு அதுல இன்னமும் தமிழ்நாட்டு மக்களை இந்த ஒரு காமெடி வரல, இன்னமும் என்ன பைத்தியக்காரனா நினைச்சிட்டு இருக்கலன்னு சொல்ற மாதிரியே இருக்குல்ல நீங்க பேசுறது. நான் என்ன கேட்கிறேன் கார்கே, செங்கோட்டையன் ஒரு சீனியர் லீடர். அவர் அமைப்பு கட்சியில மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறாரு, மாவட்ட செயலாளர் இருக்காரு, முன்னாள் அமைச்சர் எல்லாம் இருக்கட்டும். அவரை சந்திச்சதுல கூட ஒரு குறைந்தபட்ச நியாயம் இருக்குதுன்னு வச்சுப்போம். ரீசன் எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஜெயலட்சுமி அப்படிங்கிற ஒரு பெண்மணி அமித்ஷாவை சந்தித்து பேட்டி கொடுக்கிறார். யாருங்க அவரு? கார்கே, அமித்ஷாவும் பாஜகவும் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி தயவு செய்து, அதுலயே ஒரு சந்தேகம் இல்லையா? அவர் அமித்ஷாவை சொல்றாங்க குறைஞ்சபட்சம் கார்கே, குறைஞ்சபட்சம் ஒரு நிமிஷம் அதை நான் சொல்றேன் கார்கே, அதை நான் சொல்றேன். குறைந்தபட்சம் ஒரு துள்ளி உணர்வு, நன்றி உணர்வு ஜெயலலிதா அவர்களின் மீது எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்திருக்குமே என்று சொன்னால் அமித்ஷாவை எவ்வளவு கண்டிச்சிருக்கணும் தெரியுமா? ஏன் தெரியுமா நான் ஏன் இவ்வளவு கோபமா பேசுறேங்கிறது தயவு செய்து சொல்றேன். எனக்கு மறைந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் செயல்பாடுகளின் மீது எனக்கு ஏராளம் விமர்சனம் இருக்கிறது, அது தனி. ஆனால் ஒரு மறைந்து போன மாபெரும் தலைவி, பெரிய லீடர் இல்லையா, அவ்வளவு பெரிய லீடர், அந்த அம்மாவை அவங்க செல்வி ஜெயலலிதா திடீர்னு யாரோ கிளம்பி நாங்க அவங்க பொண்ணுங்கிறாங்க. இது இறந்து போன ஒரு ஆத்மாவை, ஒரு தலைவியை கொச்சப்படுத்துறதா இல்லையா? ஏங்க அவங்க திருமணம் ஆகாதவங்க, அவங்களுக்கு குழந்தை இருக்குது, நான் தான் அவங்க பொண்ணுன்னு ஒரு லேடி வர்றாங்க. வர்றவங்க எல்லாம் எனக்கு ஜெயலலிதா தான் அம்மாங்கிறாங்க. அப்ப நீங்க ஒரு மாபெரும் தலைவியை இல்ல சார் சார் அப்படி பல கண்டிக்கணும் அமித்ஷா சார் பெங்களூர்ல ஒரு லேடி வந்தாங்க சார். இதெல்லாம் சார் பெங்களூர்ல வந்தாங்க, ஒரு தாத்தா ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. தனிப்பட்ட முறையில் இதெல்லாம் எவ்வளவு பெரிய லீடர், அதாவது எவ்வளவு பெரிய நான் ஒரே ஒரு முடியுமா? நான் எவ்வளவு கவனமா பேசுறேன். நான் சார் நான் ஜெயலலிதாவை ஆதரிச்சு பேசிட்டு இருக்கேன் சார், தயவு செய்து தப்பா புரிஞ்சுக்காதீங்க. மனோரமா கூட்டத்துல பேசினதை பற்றி நான் பேசுறேன். ஆதரிச்சு பேசுறேன். அமித்ஷாவுக்கு இவ்வளவு பொன்வில்சன் சார் ஒரு நிமிஷம், நீங்க தயவு செய்து நான் சொன்ன கருத்து, ஒருவேளை நான் திருப்பி சொல்றேன், நான் சொன்ன கருத்து மறைந்த முதலமைச்சர் செந்தில் மாதிரி ஒரு என்ன பேச விடல. நான் வேணா மைக்க கட்டி கீழே வச்சுட்டு போறேன் கார்கே. இல்ல இல்ல வில்சன் ஏன் இவ்வளவு பதறாரு? ஏன் பாஜக துடிக்கிறாரு? இந்த கோவம் இப்படி எல்லாம் இல்ல சார் பாஜக பார்த்து 4 வருஷம் கூட்டணி போகாம கடைசி எலக்ஷன் பேச விட்டீங்கன்னா நான் பேசுவேன் கார்கே. ஓகே ஓகே கார்கே என்ன பேச விடுங்க, ஒரே ஒரு வார்த்தை கம்ப்ளீட் பண்ண விட்டுருங்க, ஒரு வார்த்தை கம்ப்ளீட் பண்ண விடுங்க ப்ளீஸ். ஒரு வார்த்தை. நான் பெரிதும் மதிக்கக்கூடிய பொன்வில்சனா இருக்கட்டும், என் தம்பி நாகராஜா இருக்கட்டும், அண்ணன் கோலப்பனா இருக்கட்டும், நான் சொன்னது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருந்தால், அது தவறு என்று நீங்க நினைத்திருந்தால் பகிரங்கமா நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். எனக்கு ஒரு விழுக்காடு கூட உள்ள சுத்தியோடு சொல்றேன், சத்தியம் செய்து சொல்கிறேன். ஒரு மாபெரும் தலைவியை குறைந்தபட்சமான கண்ணிய குறைவு ஏற்படுத்தணும் கூட எனக்கு ஒரு நாள் என்ன கிடையாது. நான் கேட்க வர்றது திருப்பி செங்கோட்டையனை சந்திச்சதுல கூட ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் நீங்க இப்படி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க கார்கே, அந்த அம்மா யாரோ ஒருத்தங்க போய் சந்திக்கிறாங்க ஜெயலட்சுமின்னு, வெளியில நான் ஜெயலலிதாவுடைய மகள்னு சொல்றாங்க. இப்ப அவங்க சந்திச்சாங்களா இல்லையாங்கிற ஒரு கேள்வியை நீங்க கேக்குறீங்க. இப்ப அப்படி அவங்க சந்திக்கல அப்படின்னு சொல்லி இருந்தா இவ்வளவு பெரிய ஒரு பொய் செய்தியை சொன்னதற்காக உள்துறை அமைச்சகம் அவரை இதுக்குள்ள கைது செஞ்சிருக்கணுமா இல்லையா?
நான் திருப்பி கேட்கிறேன். எனக்கு அதிமுக மீது விமர்சனம் இருக்குது, பாஜக மீது விமர்சனம் இருக்குது. நான் அதிமுகவை இந்த இடத்துல நான் உள்ள சுத்தியோட சொல்றேன், இது பாஜக செய்யற துரோகம்ங்கிறேன். அதிமுக என்ற கட்சியை நீங்க எப்படி நடத்துறீங்க? ஒரு இறையாண்மை மிக்க ஒரு கட்சியை, தமிழ்நாட்டை நீண்ட நெடுங்காலம் ஆண்ட ஒரு கட்சியை நீங்க எப்படி நடத்துறீங்கிற கோபத்துல இருந்தா அந்த வார்த்தையை நான் திருப்பி கேட்கிறேன். எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க அப்ப இவருக்கு இவ்வளவு நேரம் பேசுறாங்கல்ல, செங்கோட்டையனை சந்திச்சாங்க, சசிகலா அம்மாவை சந்திச்சாங்க, ஓபிஎஸ் சந்திச்சாங்க, அவர்களுக்குள் ஒற்றுமை இல்லை, அதனால தான் இவங்களா போறதுனால தான் அவங்க தலையிடுறாங்க பாஜக சொல்றீங்கல்ல. இன்னைக்கு சந்திச்ச ஜெயலட்சுமி, சந்திச்சதாக சொல்லக்கூடிய ஜெயலட்சுமிக்கு அதிமுக என்ன சம்பந்தம்? சரி கேட்போம். அப்ப நீங்க அங்க இருக்கிற மணிப்பூருக்கு அமித்ஷாவுக்கு போக நேரம் இல்ல. ஒரு நிமிஷம், மணிப்பூர் போக நேரம் இல்ல, விவசாயிகள் போராட்டத்துக்கு போக நேரம் இல்ல, தமிழ்நாட்டில் வேற ஏதாவது பிரச்சனைனா வந்து மக்களை பந்திக்கிறதுக்கு நேரம் இல்ல. அதிமுக உட்கட்சி விவகாரங்களை எப்பொழுது சொன்ன கருத்து தான் என்னுடைய கருத்து. அதிமுக ஒரு நிமிஷம், லாஸ்ட் வார்த்தை கார்கே, லாஸ்ட் வார்த்தை. அஇஅதிமுக உட்கட்சி பிரச்சனைகளை அஇஅதிமுக என்ற கட்சி பேசி தீர்த்து கொள்ளும். அந்த கட்சி கடந்த காலங்களிலும் இதே மாதிரி பிரச்சனைகளை சந்தித்து மீண்டெழுந்து வந்திருக்கிறது. மறைந்த எம்ஜிஆர் அவருடைய மறைவிற்கு பிறகு அந்த கட்சி இந்த மாதிரி நடந்திருக்குது. ஆனால் மீண்டும் அந்த கட்சி தொடர்ச்சி ஆட்சியில் இருந்திருக்குது. அது அவங்க பிரச்சனை. நீங்க அந்த கட்சியை துண்டாட நினைப்பதை உள்ளபூர்வமாக நான் கண்டிக்கிறேன். பாஜகவை கண்டிக்கிறேன். பாஜகவை காப்பாற்ற வேண்டும் என்று தயவு செய்து யாரும் நினைக்க வேண்டாம். கையெடுத்து அன்போடு பொன் வில்சன், அதிமுக விவகாரத்தில் ரொம்ப தலையிடுறாங்களோ, யார் யாருக்கோ அப்பாயின்மெண்ட்லாம் கொடுத்து சந்திக்கிறாங்க அப்படின்னு வருத்தப்படுறாரு செந்தில்வேல். திரு பொன் வில்சன், அதுக்கு முன்னாடி அவர் ஒரு விஷயம் சொன்னார், தனிப்பட்ட முறையில் நெருடலானது. எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளி ஜோசியர்காரர் இருக்கார். அவர் வந்து கலைஞர் கூட நான் ரொம்ப நெருக்கம் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இருக்காரு. இப்போ அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, ஒருத்தர் பாபுன்ற ஒரு மாற்றுத்திறனாளி, நான் வந்து பாகிஸ்தான்லேயே போய் உலக கோப்பையை வெற்றி பெற்றுட்டு வந்துட்டேன்னு சொல்லி துணை முதலமைச்சர்கிட்ட போய் ஒரு கோப்பையை காமிச்சு, அதே நேரத்தில் முதலமைச்சர்கிட்ட இன்னொரு கோப்பையை போய் காமிச்சு, நாச்சியப்பன் கடையில் வாங்கின கோப்பையை காமிச்சு, எல்லா பத்திரிகையிலும் செய்தி வந்து உளவு பிரிவு ஃபெயிலியர், காவல்துறை ஃபெயிலியர், பாதுகாப்பு ஃபெயிலியர், இதெல்லாம் நடந்துச்சு. அவர் மேலே என்ன குண்டர் சட்டம் போட்டு உள்ள தள்ளிட்டாங்களா? எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? அதனால இது போல விஷயங்கள் வந்து கேள்வி கேட்டே போலாம் நிறைய. அது வேற விஷயம். இப்போ நம்ம வந்து அகன்ற பார்வையோட பாக்குறோம். இல்ல, இப்ப நம்ம அகன்ற பார்வையோட நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த போற விஷயங்கள்லாம் நம்ம பேச வேண்டியதில்லை. என்ன விஷயம்னா, இப்ப நீங்க செங்கோட்டையனை பார்த்ததும் அதே மாதிரி இப்போ பழனிசாமி ஐயா பார்க்கறதுக்கும் அது ரெண்டுத்துக்குமே மிகப்பெரிய வித்தியாசம். ரெண்டையும் ஒப்பிட்டே பண்ணக்கூடாது. இன்றைக்கு வந்து இப்போ செங்கோட்டையன் போய் பார்த்தார்னா, ஒரு தனிப்பட்ட முறையில் போய் பார்த்தார்னா, ஒரு கட்சியின் உறுப்பினராக இருக்கார், சீனியராக இருந்தார். அதே மாதிரி இன்றைக்கி அவர் பதவிகள் கட்சி ரீதியாக நீக்கப்பட்டாலும் உறுப்பினராக இருக்கார், ஒரு சீனியர். ஆனால் கட்சியில் கூட்டணி இல்லாத போது கட்சியை பலவீனப்படுத்த ஒரு பக்கம் எல்லா கட்சியும் முயற்சி பண்ணுற மாதிரி அமித்ஷா அவர்களும் நிர்மலா சீதாராமனும் கடந்த காலங்களில் பிப்ரவரியில் போய் பார்த்தாரு. அப்போ கூட்டணி கிடையாது. அப்போ போய் பார்க்கும்பொழுது என்கரேஜ் பண்ணியிருக்கலாம். எந்த கட்சியை பலவீனப்படுத்த எதிர்கட்சி முயற்சி செய்யும். திமுகவும் செய்யும், காங்கிரஸும் செய்யும், அதிமுகவும் செய்யும், பிஜேபியும் செய்யும். ஆனால் கூட்டணி வந்த பிறகு அவர் முதல்ல சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டேன். அப்போ கடந்த 5ஆம் தேதி மனசை விட்டு பேசிட்டு 6ஆம் தேதி கட்சியில் பதவிகளை விட்டு நீக்கப்பட்ட பிறகு 7ஆம் தேதி போய் பார்க்கும்போது ஒருவேளை அவர் போய் பார்த்துருக்கலாம். ஆனால் ஒரு பக்க வேர்ஷன் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஐயா நம்ம செங்கோட்டையன் அவர்கள் நான் என்ன பேசுறேன் தான் சொன்னார் ஒழிய அதற்கு அமித்ஷா என்ன பேசினான்னு சொல்லவே இல்லை. அது உங்களுக்கு நல்லா தெரியும். அமித்ஷாவை பார்க்கும்போது ஒருவேளை இப்போ நம்ம என்ன நடந்துச்சுன்னு அமித்ஷா பக்கத்துலேருந்து நம்மளுக்கு வரல, நிர்மலா சீதாராமன் பக்கத்துலேருந்து வரல. இங்கேயும் அஃபிஷியல் வந்து அந்த மாநில தலைவர் வந்து அதை பற்றி காணொலி வந்ததா இல்லைன்னா செய்தி வந்ததான்னு கேட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு பக்க வருஷம் தான். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமித்ஷா ஒருவேளை நம்ம யூகத்தில் சொல்லியிருக்கலாம், உங்கள் உள்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன், உங்கள் விஷயங்களை நீங்களே பார்த்துக்கோங்க, ஏன்னா நீங்கள் சீனியர்ன்ற ஒரு கட்டசிக்காக நான் பார்த்தேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்பொழுது எடப்பாடியார் இன்னும் அபிஷியலா வரல நியூஸ், நாளைக்கு அப்படி போறதா இருந்தாலும் கூட்டணி கட்சி விவகாரமா அவர் வந்து தேசிய தலைவர், 2 கூட்டணியில் இருக்கிறாங்க. இவர் இந்த கூட்டணியின் தமிழ்நாட்டு தலைவர், எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், கூட்டணியோட பிரதான தலைவராக சமீபத்திய ஒரு மாத நிகழ்வுகள் இல்லாம இப்போ அவர் போறார்னா அது வேற சார். செங்கோட்டையன் கெடு விதித்து கெடு நிறைவடையுது, 2 கட்சிகள் வந்து இந்தியாவிலிருந்து வெளியேறாங்க, முதலமைச்சர் வேட்பாளர் மாத்துங்கன்னு இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறம் போறாரு. அப்ப இதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்களா? இல்ல, நான் என்ன சொல்றேன், இப்போ கட்சி, அதாவது நீங்க உட்கட்சி விவகாரத்தை பேச மாட்டாங்க
அதுல நிச்சயமாக இருக்கிறார்கள். அதுல தெள்ள தெளிவாக இரண்டு பக்கமும் இருக்கிறார்கள். மற்றபடி கூட்டணி விவகாரத்தை பேசலாம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி பிஜேபி கூட கூட்டணியில இருந்த கட்சிகள் யாரு? ஓபிஎஸ் கூட்டணியில் இருந்தாரு, அதே மாதிரி ஜான் பாண்டியன் இருந்தாரு, பாரிவேந்தர் இருந்தாரு, கிருஷ்ணசாமி இருந்தாரு, டிடிவி இருந்தாரு. இவர்கள் எல்லாம் பிஜேபி கூட கூட்டணியில் இருந்தாங்க. இவர்கள் யார் வெளியேறினாலும் அதற்கு பொறுப்பு யாரு? பிஜேபி. அது எப்படி அதிமுக பொறுப்பாக முடியும்?